Praise the Lord, brothers, sisters. Praise the Lord. ஃபஸ்ட் டைம் கிரேஸ் பைபிள் ஃபெலோஷிப் நாங்கள் சர்ச்சாக லைவுக்கு வந்திருக்கோம். ஸோ முதலாவதாக என்னென்னா, இந்த சமயத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் நடந்துகிட்ருக்கு. ஸோ சீக்கிரத்தில் இந்த யுத்தம் முடிவு பெற்று சமாதானம் நிலவணுன்ட்டு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். நாங்களும் ஜெபிச்சுக்கிறோம். ஏன்னா கண்டிப்பாக சமாதானம் இருந்தால் தான் ஒரு நாடு, அதே போல் குடும்பங்கள் எல்லாருமே செழிக்க முடியும். ஆகவே அந்த சமாதானத்திற்காக நாம் அனைவரும் ஜெபித்துக்கொள்வோம். சரி, இப்போ ஃபஸ்ட் டைமாக இந்த லைவ் கிரேஸ் பைபிள் ஃபெலோஷிப் நாங்கள் வந்து லைவில் வந்திருக்கோம். ஸோ நான் அலெக்ஸ் ரீகன், பாஸ்டர், இந்த கிரேஸ் பைபிள் ஃபெலோஷிப்போடைய பாஸ்டர். அதே போல் என் கூட வந்து பிரதர் மேத்யூ இருக்கிறாரு. ஸோ எங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் தான். நானாக இருக்கலாம், மேத்யூவாக இருக்கலாம். நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு அதே போல் மினிஸ்ட்ரி பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் மட்டும் கிடையாது, எங்கள் சர்ச்சில் இருக்கிற எல்லா பிலீவர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் வந்து மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க, ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மெயினாக நமக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து பவுல் தான், இல்லையா மேத்யூ? ஆமாம். ஆக்சுவலாக அவர் எப்படி டென்ட் வேலை செஞ்சுக்கிட்டே வந்து ஊழியம் பண்ணார், எப்படி சபையை தாங்கினார், ஒவ்வொரு இடத்துலையும் ஊழியம் பண்ணும்போது வந்து அவங்களுக்கு பாரம் இல்லாதபடிக்கு அந்த அவருடைய தொழிலே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு உதவியாக இருந்தது, ஊழியம் இன்னும் அதிக இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு. ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் தான் அதான். ஸோ ஆகவே அப்போஸ்தலர் பவுலினுடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் வழியாக நாங்களும் வந்து ஊழியம் பண்ணிக்கிட்டே, அதாவது வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்நாள் வரைக்கும் தேவன் வந்து வழி நடத்தி கொண்டு வருகிறார். சரி, இப்போ என்ன அப்படின்னா, எதுக்கு இப்போ இவ்வளோ வருஷம் இல்லாத ஒரு லைவ் இப்போ ஏன் நம்ம வரோம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. இந்த லைவ் ப்ரோக்ராமில் நாங்கள் எதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம் அப்படின்னா, இந்த ஜிபிஎஃப் சர்ச் இந்த பயணம் எப்படி தொடங்கிச்சு, எப்படி இது ஆரம்பிச்சுது, அதே போல் எந்த நிலையில் இன்றைக்கி இருக்கிறோம், என்னென்ன பிரச்சனைகளை ரொம்ப நாங்கள் பேச விரும்பலை, ஏன்னா அது பேசணுன்னா நேரம் பத்தாது. ஆனால் எப்படி இந்த பயணம், இது வந்து எதற்காக நாங்கள் செய்கிறோம், இதன் மூலமாக உங்கள் எல்லாருக்குமே என்ன பலன் இருக்குது, பயன் இருக்குது அப்படின்றதையும் நாங்கள் வந்து இந்த லைவ், இந்த பாட்காஸ்ட்டில் பேச இருக்கிறோம். ஆகவே வந்து உங்களுக்குள்ளே ஏதாவது கேள்விகள் இருந்தால் கூட நீங்கள் வந்து அதை சொல்லுங்கள், அதை தெரியப்படுத்துங்க. நாங்கள் அந்த கேள்விகளெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பதில்களை உங்களுக்கு சொல்கிறோம். சரி, முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மேத்யூ சொல்லுவார். ஏன்னா அவர் வந்து ஸ்டார்டிங்கில் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. சேர்ந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறதோட நாங்கள் இருவரும் சேர்ந்து தான் நிறைய காரியங்களை செஞ்சோம். அதில் மேத்யூனுடைய பணி வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஃபீல்டு ஒர்க் நிறையா இருந்துச்சு. ஸோ நான் வந்து ரைட்டிங் நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன், மேத்யூ வந்து ஃபீல்டு ஒர்க் நிறைய பண்ணார். ஸோ இது எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008. அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து பைபிளெல்லாம் கொஞ்சம் ஆராய்ந்து நிறைய விஷயங்களெல்லாம் எங்களுக்கு புரிய வந்துச்சு. அந்த பயணத்தை குறித்து நாங்கள் தனியாக பேசுகிறோம், ஏன்னா அது எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்றது. ஆனால் இன்றைக்கு வந்து நாங்கள் பேச போகிறது இந்த ஜிபிஎஃப், இந்த சபை, இது எப்படி தொடங்கிச்சு, அதே போல் இன்றைக்கு என்ன நிலையில் இருக்குது அப்படின்றத உங்ககிட்ட பேச இருக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது எப்படி இது ஆரம்பிச்சுது மேத்யூ? ஸோ சுமார் 2008 அப்போ வந்து நான் காலேஜ் படிச்சிட்ருக்கேன் இன்னும். அப்போ வந்து மேக்சின் ஆரம்பிக்கலாம் சொல்லி ஒரு டிஸ்கஷன் போச்சு. ஸோ அப்போது மேக்சின் எழுதுறதுக்கு அலெக்ஸ் அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருந்தார். ஸோ அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணலாம் சொல்லும்போது, அநேக அட்ரஸ், பொதுவான மக்களுடைய அட்ரஸ் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பித்து அரௌண்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80லேருந்து அப்புறம் 110 ஆச்சு, அப்புறம் 200 கிட்ட வந்துச்சு, அப்புறம் 280 கிட்ட வந்து பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கிற பெங்களூரு அந்த மாதிரி நிறையா மக்கள் மத்தியில் வந்து அந்த மேகசின் வந்து ஃபஸ்ட்டு போட்டோம். அந்த மேகசின் பேர் வந்து பார்த்திங்கன்னா கிருபை சொல்கிற மேகசின் ஃபஸ்ட்டு 2008. அதை தொடர்ந்து வந்து அது மந்த்லி மேகசின், ஆக்சுவலாக மந்த்லி அது வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அதை தொடர்ந்து வந்து வேதாகம விருட்சம் சொல்லிட்டு அது இன்னொன்று வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ பாஸ்டர் அலெக்ஸ் தான் வந்து அதை எழுத ஆரம்பித்தார் அதுக்கும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா 15 days
ஸோ மந்த்லி 2 மேகசின் போகிற மாதிரி இருக்கும். ஒன்று கிருபை சொல்கிறது, இன்னொன்று வந்து வேதாகம விருட்சம் சொல்கிறது. ஸோ பயங்கரமாக படிக்கிறது எல்லாமே வந்து டாக்குமெண்டேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் பயங்கரமாக நடந்தது. எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சபை மாதிரி நாங்கள் இயங்காமல் நாங்கள் இண்டிவிஜுவலாக சொல்லும்போது 2 பேரும் அங்கே அவர் அலெக்ஸ் வந்து டெல்லியில் இருந்தார். ஸோ அங்கே எழுதினார், அங்கே நிறைய மேகசின்ஸ்க்கான காரியங்கள் எழுதினார். ஸோ நான் இங்கே வந்து தமிழ்நாட்டிலேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கான வேலை பண்ணேன். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்தகமும் எழுதியிருந்தாங்க. அது பேர் வந்து மனுக்குலத்தின் எதிர்காலம்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா பாப்புலர் ஆச்சு. அரௌண்ட் 5000 காப்பீஸ் கிட்ட நாங்கள் வந்து பிரிண்ட் பண்ணோம். அது பிரிண்ட் பண்ணது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எடிஷன் வந்து காலி ஃபுல்லாக 5000 முடிஞ்சிட்டு அப்புறம் 2வது எடிஷன் வந்து இன்னொரு 5000 காப்பீஸ் போட்டிருக்கோம். ஸோ நிறைய மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்படி தான் எங்களோட ஜேர்னி தொடங்குச்சு. அதான் 2008 ஸோ இது என்ன இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பைபிள் வாசிக்கும் பொழுது நிறைய எங்களுக்கு புதுசாக மற்றவங்களுக்கு புரியாதது புரிய ஆரம்பிச்சுது. நிறைய ஒரு வசனத்தை எடுத்து தியானிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எங்களுக்கு புரிஞ்சுது. ஸோ அதனால் இதை ஏன் நம்ம வந்து ஒரு ரைட்டிங்கில் நம்ம எழுதலாம், அது எழுதுவதற்கான நோக்கம் கூட வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அது மனசில் ஆழமாக பதியணும் அப்படின்னு தான் எழுத ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அதை வந்து எல்லாருக்கிட்டையும் போய் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான காப்பீஸ் தான் போட்டோம். ஆனால் அது பெரிய அளவு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மக்கள் மத்தியில் வரவேற்பு இருந்துச்சு. ஸோ அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வேதாகம விருட்சம் அப்படின்ற ஒரு ஜேர்னலையும் நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணோம். வேதாகம விருட்சம் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்தை எடுத்து தியானிக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு வசனத்தை எடுத்து தியானிக்கக்கூடிய ஒன்று தான் வந்து வேதாகம விருட்சம். அதே போல் கிருபை மேகசினுடைய ஃபோக்கஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு டாபிக் இல்லைங்களா, ஒரு டாபிக் எடுத்து அந்த டாப்பிக்கை வந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி அப்படி வந்து இருந்துச்சு. ஸோ மேத்யூ சொன்னது போல் அவர் தான் என்ன செஞ்சார் அப்படின்னா ஃபுல்லாக இந்த ஃபீல்டு ஒர்க்கு, அதாவது கொரியர் பண்ணுறதா இருக்கலாம், அதே போல் மக்கள் மத்தியில் வரக்கூடிய அந்த ஃபீட்பேக்ஸ் அதெல்லாம் வந்து கேட்டு அதற்கு பதில் என்ன பேசலாம் அப்படின்றத எங்ககிட்ட தெரியப்படுத்துகிறதா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இப்படி தான் புக் ஷாப்லேயே நம்ம கொடுத்துருக்கோம், ELS புக் ஷாப்பில். ஆமாம், கண்டிப்பாக. ஸோ நாங்கள் இந்த புக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ELS, CLS அதே போல் கிறிஸ்டியன் புக் ஸ்டோர்ஸ் நிறைய இடத்துல கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு மட்டும் இல்லை, பெங்களூரில் கூட நாங்கள் வந்து இதை வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கு இடையே நிறைய புக்ஸ்லாம் கூட போட்டோம். அதாவது மனுக்குலத்தின் எதிர்காலமாக இருக்கலாம், அதே போல் ஜெபம் பண்ணுவது எப்படி அப்படின்ற ஒரு புக்கு கூட போட்டோம். ஸோ இதெல்லாம் பண்ணோம். அதே போல் வந்து இந்த மேகசின் இன்றைக்கு போயிட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போல் இது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. இந்த ரைட்டிங் வந்து இல்லை, அது தேவனுக்கு சித்தமாக இருந்தால் மறுபடியும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். சொல்லப்போனால் இதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு மேகசினை ட்ரை பண்ணோம், கிருபையின் எக்காலம்னு. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வருஷம் போச்சு. அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சுவாரஸ்ய தகவல், அதே போல் கேள்வி பதில்கள் அப்படின்னு சொல்லி நிறைய புது விஷயங்களை வந்து போட்டிருந்தோம். ஆனால் அது கூட இன்றைக்கி ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ ஜெபிச்சுக்கோங்க, இந்த மேகசின்ஸ் எல்லாமே, அந்த புக்ஸ் எல்லாமே மீண்டுமாக அது வந்து எழுதப்படணுன்ட்டு ஜெபிச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக அது நிறைய பேருக்கு வரவேற்பு, நிறைய பேருக்கு ஒரு பிளஸ்ஸிங்காக இருந்துச்சு, ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. சரி, இப்போ 2008 ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த மேகசின்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு போய் சேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் வைடர் ஆடியன்ஸ்க்கும் சேர்ந்துச்சு. இப்படியே நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2011 வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தோம். 2011 வந்து தான் நம்ம டோர் டு டோர் மினிஸ்ட்ரி. ஆமாம். ஸோ அரௌண்ட் 2011 அப்போ பேம்ப்ளெட்டும் வந்து சின்ன பேம்ப்ளெட், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வேதாகமத்தை கற்றுக்கிறதுக்கு, ஆழமான சத்தியங்களை அறிஞ்சிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கா சொல்லி நாங்கள் வந்து பேம்ப்ளெட் நிறையா போட்டோம். ஸோ அதை பேம்ப்ளெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அதே நேரத்தில் டோர் டு டோர் மினிஸ்ட்ரியும் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் வீட்டுக்கு வீடு பண்ணுவோம். ஸோ சில டைம் நான் இல்லாத மீது பாஸ்டர் அலெக்ஸ் மட்டும் கூட வந்து தனியாக போயிருக்காரு. ஸோ அது சுவாரஸ்யமான காரியங்கள் நிறைய நடந்திருக்கு அந்த ஊழியம் பண்ணும்போது. கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து எப்படி சொன்னாரோ வீட்டுக்கு வீடு போய் சுவிசேஷம் சொல்லுங்கள் சொல்லிட்டு அது மாதிரி பண்ணோம். அப்போ பண்ணும்போது தான் வந்து ஒரு ஒரு ஸ்டார்ட் ஆரம்பிச்சிச்சு சொல்லி பார்க்குறோம் 2011-12 ஸ்டார்டிங்கில். ஸோ அப்போ தான் வந்து நிறைய பேம்ப்ளெட்ஸ்லாம் போட்டு என்ன செஞ்சோன்னா ஷேர் பண்ணுறது, அதே போல் வீட்டுக்கு வீடு ஊழியம் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே அந்த ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்தினது காடு தான், தேவன் தான். ஸோ அதனால் எப்படின்னா திடீர்னு வீட்டுக்கு வீடு ஊழியம் பண்ணிகிட்ருப்போம். சண்டே ஆகிடுச்சுன்னா மோஸ்ட்டாக இல்லைங்களா, சண்டே வந்து
ஒரு 11 போல் ஆரம்பிப்போம். ஸோ எங்கள் சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் போய் வீட்டுக்கு வீடு போய் சென்று அவங்கக்கிட்ட போய் சுவிசேஷத்தை அறிவிப்போம். அவங்க கிறிஸ்டியன்ஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க வந்து யாராக இருந்தாலும் சரி, நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த நற்செய்தியை இல்லைங்களா, அந்த காஸ்பலை போய் எல்லாருக்கிட்டேயும் போய் சொல்லணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரு கோலாக இருந்துச்சு. ஸோ அப்படி வந்து நாங்கள் ஒரு வீட்டுக்கு வீடு சென்று ஊழியம் பண்ணோம். அதில் நிறைய அனுபவங்கள், மேத்யூ சொன்னது போல் சில பேய் பிடித்த வீட்டுக்கெலாம் போயிருக்கோம். அதே போல் சில வீட்டிலலாம் போய் பார்க்கும் பொழுது ரொம்ப வறுமை ஒரு பெரிய ஒரு அளவுக்கு இருந்திருக்கு. அதெல்லாம் அவங்க சொல்லும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதற்காக அவங்க மத்தியில் நாங்கள் ஜெபிச்சிருக்கோம். அதே போல் ஒரு முறை நாங்கள் வந்து ஒருத்தங்க வீட்டுக்கு போகும்பொழுது நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி எல்லாமே சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். ஞாபகம் இருக்கான்னு தெரில. அப்போ வந்து தண்ணீர் நிறைய வரும் ராஜ்யத்தில், வந்து வறண்ட பூமி கூட வந்து வறட்சியான நிலங்கள் கூட தண்ணீர் தடாகமாக மாறிடும், தண்ணீர் இருக்கக்கூடிய இடமா மாறிடும்ன்ட்டு நாங்கள் சொன்னோம். அப்படி சொல்லும் பொழுது அந்த ஒரு சகோதரி என்ன சொன்னாங்கன்னா, அது இப்போவே வந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா எங்களுக்கு வந்து தண்ணி பிரச்சனை இருக்குது அப்படின்னாங்க. அப்போ தான் என்ன புரிஞ்சுது அப்படின்னா, இந்த சுவிசேஷம் இது வந்து பார்த்திங்கன்னா, இது நாட் ஜஸ்ட் ஃபார் கிறிஸ்டியன்ஸ், இது கிறிஸ்துவர்களுக்கு மட்டும் கிடையாது. இது எந்த அளவுக்கு எல்லா மக்களுக்கும் ஒரு ஆறுதலை ஏற்படுத்துது இல்லைங்களா, எல்லா மக்களுக்கும் ஒரு சமாதானத்தை கொடுக்குது அப்படின்றது அப்போ தான் வந்து நாங்கள் புரிய ஆரம்பித்தோம். அப்புறம் நாங்கள் என்ன செஞ்சோன்னா, தொடர்ந்து இந்த பேம்ப்ளெட்ஸ்லாம் போட்டுட்டு இருக்கும் பொழுது தான் நாங்கள் இப்போ இருக்கிறது மணலி பகுதி. இந்த பகுதியில் வந்து என்னென்னா ஒரு வரவேற்பு எங்களுக்கு கிடச்சிது. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பைபிள் ஸ்டடி எடுக்க ஆரம்பித்தோம். ஸோ பைபிள் ஸ்டடி எடுத்து ஒரு பாடமாக இந்த பைபிள் ஸ்டடியில் முக்கியமாக நாங்கள் பேசினது வந்து என்ன அப்படின்னா, தேவனுடைய திட்டம் என்ன, இதெல்லாம் வந்து பேசி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இது பண்ணோம். அதுக்கப்புறம் தான் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு கூடுகையாக நாங்கள் கூடினோம். ஆனால் வந்து எங்களுடைய நோக்கம் வந்து சபை ஆரம்பிக்கணுன்றது எங்கள் நோக்கமே கிடையாது இல்லையா மத்தியோ? நம்ம சபை ஆரம்பிக்கணுன்ற பிளான் இருந்துச்சா நம்மளுக்கு? இல்லை, சபை ஆரம்பிக்கணும்னு சொல்லி கிடையாது. என்னதுன்னா, அந்த விசுவாசத்தை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளணும்னு சொல்கிற அந்த நோக்கம் தான் இருந்தது. ஸோ பார்க்கும்போது பேம்ப்ளெட் கொடுத்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து 1 இயருக்கு அப்புறம் தான் வந்து அந்த பேம்ப்ளெட் ஒருத்தர் படித்து அப்புறம் தான் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக எங்கள் வீடோ வந்து பார்த்திங்கன்னா போரூர் எல்லாம் நெற்குன்றம் அந்த இடத்துல இருக்குது வீடு, மதுரவாயில் பக்கத்தில். ஸோ ஆனால் அலெக்ஸ் என்ன பண்ணுவார்னா, நானும் 2 பேரும் சேர்ந்து போவோம், இல்லைனா வந்து அவர் தனியாக போவார். காலையில் ஒரு 5 மணிக்கே வந்து கரெக்டாக இங்கே கிளாஸ் எடுத்துகிட்டு அப்புறம் திருப்பி அவர் வீட்டுக்கு போயிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் அந்த எல்லா எஃபர்ட்டுக்கும் வந்து காட் வந்து ஏற்ற வகையில் வந்து எங்களுடைய நோக்கம் என்ன இருந்ததுன்னா, விசுவாசத்தை கடைசி வரைக்கும் உறுதியாக காத்துக்கொள்ளணும்னு சொல்கிறது எங்கள் நோக்கம் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி தேவன் வந்து ஒரு சபையை வந்து இங்கே மணலியில் வந்து உருவாக்குனார் சொல்லி பார்க்குறோம். அதான். ஸோ ஆக்சுவலாக அது இப்போ அப்படியே ரெக்கலெக்ட் பண்ணி பார்க்குறேன். என்னென்னா, காலையில் வந்து பைபிள் ஸ்டடி 5 o'clock எழும்பி சொன்னது போல் போரூர்லேருந்து மணலிக்கு வருவோம். நான் சொன்னது போல் இந்த மணலி பக்கம் எங்களுக்கு அந்த பேம்ப்ளெட் கொடுக்கறது மூலமாக வரவேற்பு கிடச்சிது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சில சகோதரர்கள் இன்றைக்கும் எங்கள் சபையில் இருக்கிறாங்க, முக்கிய பொறுப்புகளில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து விருப்பம் தெரிவிக்கும் பொழுது அவங்களுக்கு பைபிள் ஸ்டடி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்படி பேச ஆரம்பித்தோம். அந்த சமயத்துலலாம் மேத்யூ சொல்கிறது போல் காலையில் 5 மணிக்கு எழும்பி இங்கே வந்து பைபிள் ஸ்டடி ஒரு 7 மணி வரைக்கும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் 8 மணி 9 மணிக்கு ஆஃபீஸ் போனோம். ஸோ ஆஃபீஸில் போயிட்டு அந்த பணிகள்லாம் செஞ்சுட்டு வரும்பொழுது பயங்கர டயர்டாக இருக்கும். ஆனாலும் ஒரு பலன் இருந்துச்சு, தேவன் வந்து பார்த்துப்பார் அப்படின்ற ஒரு பலன் தான். அந்த தேவன் கொடுத்த பலனை வச்சு நாங்கள் என்ன செஞ்சோன்னா அந்த ஊழியம் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே நாங்கள் வந்து அதை பண்ணும்பொழுது நிறைய பேர் விருப்பம் தெரிவித்து இது வந்து என்னென்னா ஒரு கூடுகையாக மாறிச்சு. ஸோ அப்போ தான் என்ன முடிவு எடுத்தோன்னா, சரி நம்ம ஏன் வந்து ஒரு பொதுவான இடத்துல கூடலாம். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வீட்டில் தான் கூடி என்ன செஞ்சுட்டு இருந்தோன்னா இந்த மாதிரி பைபிள் சம்மந்தமாக நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் தான் கூட்டம் நிறைய வரும்பொழுது தான் நாங்கள் என்ன முடிவு எடுத்தோம்னா, சரி ஒரு கூடுகையாக நம்ம கூடுறதுக்கு ஒரு இடம், பொதுவான இடம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் ஒரு வாடகை வீட்டில் ஆக்சுவலாக ஒரு 2 BHKவா 3 BHK 2 BHK ஃப்ளாட், ஆக்சுவலாக ஃப்ளாட்டில் வந்து நாங்கள் வந்து ஒரு சர்ச்சாக அங்கே வந்து ஹாலில் தான் சர்ச் நடக்கும். ஸோ இப்படியாக வந்து நாங்கள் வந்து ஆரம்பித்து 2014 வந்து நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோம் சர்ச்சாக, ட்ரஸ்ட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம். என்னவா அப்படின்னா, கிருபை வேதாகம் ஐக்கியம், அதாவது கிரேஸ் பைபிள் ஃபெலோஷிப் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட்டாக ஒரு சபையாக வந்து நாங்கள் வந்து ட்ரஸ்ட்டுடைய அடிப்படையில் நாங்கள் வந்து பதிவு செஞ்சோம். ஸோ அதிலேருந்து நாங்கள் வந்து அஃபிஷியலாக ஒரு சபையாக வந்து எழும்ப ஆரம்பிச்சிட்டோம். சில பேருக்கு கொஸ்டின் இருக்கலாம், ஏன் கிருபை வேதாகம் ஐக்கியம் அப்படின்ட்டு.
அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னது போல் நாங்கள் வந்து எங்களோட செர்மன்ஸை கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க. எங்கள் செர்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பைபிள் வசனங்களை எடுத்து புரிய வைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ வேதாகமத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆழங்கள், வேதாகமத்தில் இருக்கக்கூடிய அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த உண்மைகளை வந்து உள்ளதை உள்ளபடி சொல்கிறது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எடுக்கக்கூடிய செர்மன்ஸ் கூட, அந்த செய்திகள் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமாக வேதாகம காரியங்கள், சில நேரத்தில் கிரேக்கம், எபிரேயம் அப்படின்னு சொல்லி அதை வந்து ரொம்ப நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கூட நாங்கள் வந்து பேசியிருக்கோம். ஸோ அதனால தான் வந்து அந்த பேர் கூட நாங்கள் எப்படி வச்சோம்னா கிருபை வேதாகம ஐக்கியம் அப்படின்னு நம்ம வந்து வச்சோம் இல்லையா? ஆமாம். ஸோ ஆக்சுவலாக ஆரம்ப காலத்தில் வந்து இந்த கிருபையினால் தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே கொடுக்கப்படுது சொல்கிறதுனால அந்த கிரேஸ் சொல்கிற வார்த்தையை வச்சு அப்படியே வேதாகம ஐக்கியம் சொல்லி ஒரு பேராக வந்து ஃபார்ம் ஆச்சு சொல்லி பார்க்குறோம். ஸோ எப்படி போதவர் சொன்னது போல் வந்து எங்களுடைய நோக்கம் என்னதுன்னா, சத்தியத்தில் வந்து ரொம்ப ஆழமான செய்தியை வந்து எல்லா மக்களுமே, கிறிஸ்தவர்கள் எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும் சொல்கிறது எங்களோட நோக்கமாக இருக்குது. ஸோ அதான் அந்த எங்களோட சபையின் பேரும் வந்து அந்த பேரில் வச்சுருக்கோம். கரெக்டு. ஸோ இப்படி 2014 ஆரம்பித்து இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 இயர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? 10 to 11 இயர்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சபைகளில் பல குடும்பங்கள் வராங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதில் வந்து பிரயோஜனம் அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ட்ரஸ்ட் ஆரம்பித்ததுனால இதில் வந்து நிறைய பொது நலம் கருதி நிறைய விஷயங்கள் கூட நாங்கள் செஞ்சுருக்கோம். இப்போ உதாரணமாக மழை காலத்தின் பொழுது இந்த கொரோனா டைமில் நம்ம நன்கொடையாக வந்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுத்தோம். கரெக்டு. ஸோ மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பளி கொடுக்குறது, இந்த ரோடு சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த மழை டைமில், அந்த வின்டர் டைமில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்குலாம் வந்து பிரதர்ஸ்லாம் போய், சிஸ்டர்ஸ்லாம் போய் என்ன செய்வாங்கன்னா அந்த கம்பளி கொடுக்குறது, அது இன்றைக்கும் செஞ்சிட்ருக்காங்க. அதே போல் மேத்யூ சொன்னது போல் கொரோனா டைமில் வந்து நம்ம இது பண்ணோம், அதாவது நன்கொடை கொடுத்தோம் கவர்மெண்ட்டுக்கு வந்து. ஏன்னா அப்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உங்களால் முடிஞ்ச நன்கொடையை வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுங்க, கவர்மெண்ட் வந்து அதை மக்களுக்கு செய்வாங்க அப்படின்ட்டு. அதனால் சபையின் சார்பாக நாங்கள் வந்து நன்கொடை வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அது கண்டிப்பாக கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, அதனுடைய பணிகளுக்கு அது பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இப்படி நிறைய பொதுநலம் கருதி செய்கிறோம். இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் மோர் மக்களுக்கு தேவை. ஸோ அதனால் அந்த மோர் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான முயற்சிகளும் எடுக்கிறோம். ஸோ இப்படி பொதுநலம் கருதி நம்ம வந்து நிறைய செஞ்சுருக்கோம், இல்லாதவர்களுக்கு கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து இதை தான் செஞ்சார் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து ஊழியம் பண்ணார், அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகளையும் அவர் செஞ்சுருக்கிறார். அதான் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் சொல்லி போட்டிருக்க வசனமே. அதான். ஸோ நன்மை செய்தவராய் சுற்றி திரிந்தார் அப்படின்னா என்னென்னா, அவர் பின்னாடி வர்றவங்களுக்கு மட்டும் அவர் நன்மை செஞ்சாருன்ட்டு இல்லை, அவர் வந்து பார்த்தோன்னா எல்லாருமே நன்மை செஞ்சுருக்கிறார் ஆக்சுவலாக. ஸோ வர்றவங்களுக்குலாம் நன்மை செஞ்சுருக்கிறாரு. அவர்கிட்ட எதுவுமே இல்லை, சொல்லப்போனால் காசு இல்லை, பொருள் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படி இருந்தாலும் நன்மை செஞ்சுருக்கிறாரு. தேவன்கிட்ட இருந்து அந்த வல்லமையை பெற்று அவர் என்ன செஞ்சுருக்காரு, நன்மை செஞ்சுருக்கிறாரு. ஸோ அதனால் இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய இன்ஸ்பிரேஷனாக வச்சு நாங்கள் என்னென்னா வந்து ஊழியம் செய்கிறோம், அது இருக்குது. அதே சமயத்தில் எல்லாருக்கும் நன்மை செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த நன்மைகள்லாம் நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்சது நாங்கள் வந்து செய்து கொண்டு வருகிறோம். அதே போல் வந்து ஊழியமும் வந்து நாங்கள் செய்கிறோம். இன்றைக்கும் வந்து பைபிள் ஸ்டடி எடுக்கிறாங்க. முன்னாடி நான் எடுத்துகிட்ருப்பேன். நான் வந்து ஸ்டார்டிங்லலாம் பார்த்திங்கன்னா நான் தான் ஸ்டார்டிங்கில் பைபிள் ஸ்டடி எடுப்பேன். ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 hours கண்டினியூஸ் பைபிள் ஸ்டடிலாம் இருக்கும். நடுவில் ஒரு சின்ன ஒரு பிரேக் விட்டுட்டு காஃபி பிரேக் இல்லைனா லஞ்ச் பிரேக் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் 4 hours அப்படியே நின்றுக்கிட்டு பைபிள் ஸ்டடி எடுக்கிறதுலாம் ஒரு காலம் இல்லையா மேத்யூ? நம்ம ஆமாம், ஆக்சுவலாக என்ன பண்ணுவோன்னா வந்து அதுக்கான ஒரு பிளான் பண்ணுவோம். பிளான் பண்ணிவிட்டு அரௌண்டு மே மாதம் இல்லைனா வந்து செப்டம்பர் மாதம் போல் வந்து ஒரு பப்ளிக் மீட்டிங் மாதிரி ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு பேம்ப்லெட்டு, போஸ்டரு எல்லாம் அடித்து பேனர் எல்லாமே வச்சுட்டு அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் வந்து பண்ணுவோம். அப்புறம் எத்தனை பேர் வராங்களோ அவங்கள சபையிலே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் வந்து போதகர் தான் எடுப்பார். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து அந்த 10 கிளாஸ் ஆக்சுவலாக இருக்கும், அது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ ஃபுல்லாக எடுத்து அது மூலமாக சில பேர் வந்தாங்க சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உள்ள சபைக்குள்ளே வரதாக இருக்கட்டும், இல்லைனா வந்து எல்லா மக்களுக்கும் சத்தியம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிற அந்த விருப்பத்தோடு நாங்கள் வந்து செய்ய ஆரம்பித்தோம் சொல்லி பார்க்குறோம். அதான். ஸோ மேத்யூ சொல்கிறது போல் எங்களுடைய கோல் வந்து இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சபை, அதாவது மற்ற சபையிலேருந்து ஆளை எடுத்துகிட்டு வரணும், இது எங்கள் கோலே கிடையாது. நீங்கள் எந்த சபையில் வேணாலும் இருக்கலாம், ஆனால் வந்து சத்தியத்தை சத்தியமாக அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்றது தான் எங்களுடைய கோலு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள்
எல்லாருக்குமே வந்து பேம்ப்ளெட் கொடுக்குறோம். அது ஹிந்துஸாக இருக்கலாம், முஸ்லீம்ஸாக இருக்கலாம், கிறிஸ்டியன்ஸாக இருக்கலாம். கிறிஸ்டியன்ஸுக்கு வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து இன்னும் வேதத்தை படிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அந்த வசனங்கள் ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரியும். அதனால் பைபிள் ஸ்டடி எடுக்கும்பொழுது எங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். ஆனால் அதுலேயே சில காம்ப்ளிகேஷன் இருக்குது, அதை நான் வந்து கடைசியாக சொல்கிறேன். ஆனால் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பைபிள் ஸ்டடி வந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இப்போ நிறைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் வந்து பைபிள் ஸ்டடி எடுக்கிறாங்க. சொல்லப்போனால் இங்கே இருந்துட்டு அவங்க வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் வந்து பைபிள் ஸ்டடி எடுக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ பல தேசங்கள்லேருந்து நியூசிலாண்டு, யூஎஸ், ஸோ இப்படிப்பட்ட இடங்களிலிருந்தும் வரவேற்பு இருக்குது. அங்கேயும் வந்து விருப்பமானவங்க வந்து பைபிள் ஸ்டடி கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இப்படியா ஊழிய பணிகளும் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. இது போக நாங்கள் வந்து இன்னும் நிறைய விஷயம் பண்ணுறோம். அதாவது பாடல் வாயிலாக ஏதோ காட்ஸ் கிரேஸில் நான் கொஞ்சம் எழுதுவேன், கொஞ்சம் மியூசிக் கம்போஸ் பண்ணுவேன். ஸோ அதை வச்சு நாங்கள் வந்து நிறைய பாடல்கள் நாங்கள் வெளியிட்ருக்கோம். யாவே ஆல்பம், கரெக்ட். அதான் ஃபஸ்ட்டு ஆல்பம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு மியூசிக் ஆல்பம் வந்து யாவே ஆல்பம். அதில் ஒரு 8 சாங்ஸ் போட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ 8 பாடல்கள் அதில் வந்து வந்துச்சு. ஸோ அது சில பேர் கேட்குறாங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் அதை போய் கேளுங்க. அது வந்து இதிலலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இந்த இப்போ லைவ் வர சேனல்லே இருக்குது. நீங்கள் ஸ்டார்டிங் அந்த பாடல்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதே போல் இதில் கூட இருக்கும்ல மத்திய ஸ்பாட்டிஃபை, அமேசான் மியூசிக்கு, ஸோ ஆப்பிள், இதெல்லாம் சாவன் எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதில் போயிட்டு யாவே அலெக்ஸ் ரீகன் போட்டிங்கன்னா என்னுடைய ஃபோட்டோ வரும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் போய் அதை வந்து கேட்கலாம். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக நாங்கள் வந்து சண்டே சர்வீஸ் நடத்துகிறோம். அதில் நிறைய ஆழமான செய்திகள் இருக்குது. ஸோ அந்த செய்திகள்லாம் கூட நீங்கள் வந்து கேட்கலாம். கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நிறைய தலைப்புகளில் வந்து செய்திகள் வந்து நாங்கள் எடுக்கிறோம். வித்தியாசமான தலைப்புகள். இப்போ போன வாரம் வந்து நம்ம எடுத்த செய்தி வந்து பார்த்திங்கன்னா சுயாதீன பிரமாணம். ஸோ நிறைய பேர் வந்து அந்த சுயாதீன பிரமாணம்னா என்னன்ற ஒரு தெளிவில்லாமல் இருப்பாங்க. ஸோ இந்த சுயாதீன பிரமாணம்னா என்ன அப்படின்றத வந்து ரொம்ப ஆழமாக நம்ம வந்து பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீதி இல்லைங்களா, நீதி வந்து எப்படி ஒருத்தருக்கு கிடைக்கிது அப்படின்ற செய்தியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து நீதி அப்படின்னா அது வேதத்தின் அடிப்படையில் எது நீதியாக இருக்குது அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரங்களை பற்றின செய்தியும் இருக்குது. ஆக்சுவலாக அது யூத் மீட்டிங்கில் வந்து எடுத்தாங்க. ஸோ அதே நேரத்தில் வந்து நம்மளுடைய யோசனைகள், சிந்தைகள், தாட்ஸ் சொல்கிற ஒரு செய்தியும் இருக்குது சொல்லி பார்க்குறோம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வகையில் எல்லா ஜெனர் ஆஃப் பீப்புள், எல்லா டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப் மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா போகிற மாதிரி தான் செய்தி இருக்குது. ஸோ அதாவது யூத் மீட்டிங்னு மேத்யூ சொல்லும் போது ஞாபகம் வருது. யூத் மீட்டிங்கும் நாங்கள் வந்து பண்ணுறோம். அதாவது மாதத்தில் 4வது சனிக்கிழமை காலையில் 10 மணியிலேருந்து யூத் மீட்டிங். சாப்பாடும் இங்கே இலவச சாப்பாடு தானப்பா, இலவச சாப்பாடு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ யூத் மீட்டிங்கும் வந்து நாங்கள் வந்து மந்த்லி பண்ணிட்டு வரோம். அதில் வந்து யூத்துக்கு பிரயோஜனமான செய்திகள் இல்லைங்களா. ஸோ யூத்துக்கு வந்து எப்படிப்பட்ட செய்திகள் தேவைப்படும் அப்படின்றத நாங்கள் புரிந்து கொண்டு அந்த யூத்துக்கு தேவையான செய்திகளை வந்து நாங்கள் வந்து மாதம் கொடுக்குறோம். அதில் வந்து பங்கு பெறுவது யூத்து தான். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா செய்தி கொடுக்குறது தான் நான். ஆனால் மோஸ்ட்டாக எல்லா பணிகளும் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாலிப பசங்களும், டீனேஜர்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஏர்லி 20s இருக்கிற வாலிப பசங்க தான் வந்து செய்கிறாங்க. அதே போல் அதில் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு சில சகோதரிகள் இருக்கிறாங்க. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா சபையின் சார்பாக அப்படி யூத் மீட்டிங்கும் வந்து தனியாக போயிட்டுருக்கு. அதே போல் இப்போ ரீசெண்டாக விபிஎஸ் கூட நடத்தணும், சிறுவர்களுக்கான விபிஎஸ். அதில் எத்தனை பேர் வந்தாங்கப்பா? அதில் அரௌண்டு 105 இருந்து 110 பேர்கிட்ட பசங்க வந்தாங்க. ஸோ நல்லா ரொம்ப மக்களுக்கு வந்து அந்த சிறு பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு வந்து டீச்சர்ஸும் வந்து செஞ்சாங்க. அது நல்ல கோஆர்டினேஷனோடு நடந்தது. ஸோ நல்லா கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரோக்ராம் நடந்தது. ஸோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா அது லைவ் போட்டிருப்போம். பார்க்கணுன்னு நீங்கள் பார்க்கலாம் அந்த ஈவெண்ட்டை. கரெக்டு. ஸோ அதனால் இப்படியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து சமுதாயத்துக்கு நல்லது செய்யணுன்ட்டு எங்களால் முடிஞ்ச காரியங்களை செஞ்சிட்ருக்கோம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஊழியங்கள் பல தரப்பு வகையில் வந்து எங்களால் முடிந்த அளவுக்கு ஊழியம் செஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டோர் டு டோர் ஊழியம் பண்ணக்கூடிய விசுவாசிகள் இருக்கிறாங்க சபையில். இன்றைக்கும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா வாரம் போய் வீட்டுக்கு வீடு ஊழியம் பண்ணுறாங்க.
அதே போல் விசேஷித்த நாட்களில் வந்து நாங்கள் வந்து ஒரு பேம்ப்ளெட் போடுறோம். ஸோ பேம்ப்ளெட்ஸ் இப்போ உதாரணமாக சுதந்திர தினமாக இருக்கலாம். அந்த சுதந்திர தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து எப்படி மனுக்குலத்திற்கு சுதந்திரத்தை கொடுத்தாரு, பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து சுதந்திரத்தை கொடுத்தாரு இல்லையா. ஸோ அந்த சுதந்திரத்தை வந்து இண்டிபெண்டன்ஸை அதை வந்து நாங்கள் வந்து அந்த சுதந்திர தினத்தின் அதை வந்து முதல்ல ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவும் இப்படிப்பட்ட சொல்லப்போனால் இது இந்தியாவுக்கு கிடைத்த சுதந்திரம், ஆனால் வந்து ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் இயேசு கிறிஸ்து எப்படி சுதந்திரத்தை கொடுத்தாரு, எந்த அடிமைத்தனத்தில் அவங்க சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு தெளிவையும் வந்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல் சோல்ஸ் டே, அந்த ஆல் சோல்ஸ் டேக்கு அதுக்கு பண்ணுறோம். குட் ஃப்ரைடேக்கு 40 டேஸ் லெந்து நாட்களுக்கு இப்படி பேம்ப்ளெட் ஊழியம் இல்லைங்களா. பேம்ப்ளெட் ஊழியமும் வந்து நம்ம வந்து அரௌண்ட் 8 to 10 பேம்ப்ளெட்ஸ் கிட்ட பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டலில் வந்து போய் கொடுக்கறதுக்கு அவங்க ஆறுதல் படுத்துறதுக்கான அந்த செய்தியாக ஒரு பேம்ப்ளெட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் இப்போ நார்மல் ட்ராவல் பண்ணும்போது யாருக்காவது பக்கத்தில் சத்தியம் சொல்லணுன்னா அதுக்கான பேம்ப்ளெட்டும் இருக்குது சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி ஜென்ரிக்காக பேம்ப்ளெட்டாக இருக்குது. அதே நேரத்தில் ஸ்பெசிஃபிக்காக அந்த பர்டிகுலர் ஒரு நல்ல நாள் குட் ஃப்ரைடேவோ இல்லைனா சுதந்திர தினமோ அந்த மாதிரி நாட்களுக்கும் வந்து பேம்ப்ளெட் கிறிஸ்மஸ்க்கு எல்லாத்துக்குமே நியூ இயருக்கு எல்லாத்துக்குமே இருக்குது சொல்லி பார்க்குறோம். கண்டிப்பாக. ஸோ அதனால் இந்த பேம்ப்ளெட் ஊழியங்கள் அது வந்து அதுக்கும் சில பேர் பொறுப்பேற்று கொண்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் கூட நீங்கள் கூட எங்களை தொடர்பு கொண்டு அதை பண்ணலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா தேவனுடைய அந்த செய்தியை வந்து மக்கள்கிட்ட எப்படியாவது பவுல் சொல்கிறது போல் அதாவது சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இல்லைங்களா, வாய்ப்பு கிடைக்குதோ இல்லையோ சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்றது தான். எப்படியாவது நம்ம வந்து கிறிஸ்துவனுடைய அந்த அன்பை நம்ம வந்து மற்றவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரே கோலாக இருக்குது. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா பல வகையில் வந்து நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒருத்தங்க பைபிளை வாசிச்சிட்டாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், ஒட்டுமொத்த மனுக்குலமும் வேதத்தை புரிஞ்சு கொண்டாங்க அப்படின்னா அங்கே பிரச்சனையே இருக்காது. எல்லாரும் அன்பு செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க, கண்டிப்பாக எல்லாரும் மன்னிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதான் இதை குறித்து நான் ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன விஷயம்னா வந்து நம்ம கிறிஸ்துவம் ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா மிஷினரிஸ் வந்து வந்தவொன்னே அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல்ஸோ ஒரு இன்ஸ்டியூஷன்ஸோ அந்த மாதிரி ஆரம்பித்தாங்க. எதுக்குன்னா அது அவங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட் ஆகுது, அவங்க பைபிள் படிக்கிறதுக்கான ஒரு டூலாக இருக்குது சொல்லி பார்க்குறோம். ஓகே, அவள் வந்து என்னதுன்னா அவங்க படிக்க தெரிஞ்சாதான் வேதாகமத்தை படிக்க முடியும். ஸோ இதே தான் நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உன் பிள்ளைகளை வந்து அவங்க நடக்கும் போதோ உட்காரும் போதோ படுக்கும் போதோ நீ என்ன பண்ண சொல்லிகிட்டே இரு சொல்கிறாரு. சங்கீதத்தில் பார்க்கும்போது என்னதுன்னா இரவு பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ படிக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறது வந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ அதனால தான் இந்த பைபிள் ஸ்டடி நம்ம தெரிஞ்சுக்கிறது ஆழமாக நம்ம தேவனோட வார்த்தையை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறது தான் நம்மளோட நோக்கமாக இருக்குல்ல. அதான் கண்டிப்பாக. ஸோ அதனால் அதுதான் எங்களுடைய நோக்கமே. ஸோ ஆகவே இப்படியே பல வகையில் வந்து நாங்கள் ஊழியம் பண்ணிட்டு வரோம். இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, கண்டிப்பாக தேவன் வந்து எங்களை வளர்ச்சியின் பாதையில் தான் இந்நாள் வரைக்கும் கொண்டு போயிருக்காரு. கண்டிப்பாக இதில் நெகட்டிவ்ஸே இல்லையா, ஊழியத்தில் பாசிட்டிவ்ஸ் தான் அப்படின்னா கிடையாது. கண்டிப்பாக நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து இப்போ அந்த நெகட்டிவ்ஸை வந்து பேசுகிறது ஒரு பிரயோஜனமற்றது. ஏன் அப்படின்னா அதுலேருந்து தேவன் எங்களை வெளிக்கொண்டு வந்துட்டார். ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுதும் ஒரு பெரிய போராட்டங்கள் வரும்பொழுதும் தேவன் வந்து அற்புதமாக எங்களை வந்து வெளியே கொண்டு வந்துட்டார். எங்களால் என்ன பார்க்க முடியுது அப்படின்னா தேவன் வந்து எங்களை ஒரு வளர்ச்சியின் பாதையில் இந்த சபையை சொல்லப்போனால் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். ஸோ அந்த வகையில் இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இத்தனை ஆண்டுகள் நாங்கள் வந்து வாடகை இடத்துல தான் நாங்கள் வந்து கூடி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேவன் வந்து எங்களுக்குன்னு ஒரு இடத்தை கொடுத்துருக்கிறாரு. அது தேவனுடைய கிருபையால் நடந்த ஒரு மிகப்பெரிதான ஒரு காரியமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போது அந்த இடத்துல வந்து கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டு வருகிறது இல்லையா மத்தியோ? ஸோ ஆமாம். ஸோ அது சர்ப்ரைஸ் தான் ஆக்சுவலாக. ஸோ இப்போ இருக்க இடம் வந்து வாடகைக்கு தான் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். அரௌண்டு சொல்லப்போனால் 2015 போல் வந்து சபைக்கு இடம் பார்க்கலாம் யோசித்தோம். அப்போ வந்து பட்ஜெட் இல்லை. யோசிச்சு பார்க்கும்போது சரி நம்ம ப்ரே பண்ணலாம் சொல்லிட்டு நானும் இல்லை, அது நல்ல ஞாபகம் இருக்குது. 2015 மேத்யூ என்கிட்ட வந்துட்டு நம்ம ஒரு இடம் வாங்கிடலாம் அப்படின்னும் போது நான் கேட்டது என்ன, காசு யார் கொடுப்பாப்பா இல்லையா? ஆமாம். ஸோ ஏன்னா வந்து அந்த சமயத்தில் வந்து ரொம்ப சிறு கூட்டமாக இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் பெரிய அளவு எங்களுக்கு காணிக்கைகளோ இதெல்லாம் வந்து வர்றது இல்லை. ஆமாம் இல்லையா? அந்த சமயத்தில் அப்படி இருந்துச்சு.
நாங்கள் தான் வந்து எங்களுடைய காணிக்கைகளை இல்லைனா எங்களுடைய சேலரியில் சேவிங்ஸை போட்டு அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் சபை வளர்ந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு அவர்களால் முடிந்ததை வந்து ஒவ்வொரு விசுவாசிகளும் வந்து செய்கிறாங்க. ஆமாம். ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து ஒரு இடமும் எங்களுக்கு கிடச்சிது. அதே போல் இப்போ கட்டுமான பணிகளும் நடந்து கொண்டு இருக்குது. அதில் கூட இப்போவும் சில சேலஞ்சஸ் இருக்க தான் செய்யுது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், கட்டுமான பணிகள்னு சொல்லும் போது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ஒன்று, அது எஸ்டிமேஷன் பெருசாகிட்டே போயிட்டே. கரெக்டு. அதான் நம்ம வந்து ஒரு 10 lakhsன்னு சொன்னோன்னா அது ஒரு 30 lakhsக்கு போயிடும். ஆமாம். 30 lakhsனால் அது ஒரு 40 lakhs போயிடும். ஆமாம். ஸோ அது வந்து ஒரு குறிப்பிட்ட தொகைன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ அந்த சேலஞ்சஸ் அந்த சவால்கள் எங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அதுக்காகவும் நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க இல்லையா? நாங்களும் ஜெபிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் எங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்குது, விசுவாசம் இருக்குது அப்படின்னா, இந்நாள் வரைக்கும் தேவன் எங்களை நடத்தினார், கண்டிப்பாக இனிமேலும் அற்புதமாக நடத்துவார். அதே போல் நிறைய முறை நாங்கள் பார்த்தது என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனையை வந்து மேற்கொள்ளவே முடியாது, இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இதோட போயிடும் அப்படின்ட்டு அதாவது அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் வந்துச்சு இல்லையா? ஸோ அதே போல் ஒரு காலகட்டத்தில் சில பிரச்சனைகள் நிமித்தமாக நான் வந்து ஊழியத்தை விட்டு போயிடலாம் அப்படிலாம் கூட நினச்சது உண்டு இல்லையா? ஸோ அப்போது மேத்யூ வந்து என்கிட்ட பேசி நானும் அவரை தான் டிஸ்கஷன் பண்ணி அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, அதான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, எங்களை பற்றி பேசணுன்னா டைம் பத்தாது. ஆமாம். நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து பேச வேண்டியது இருக்கும். அதான் அந்த பேட் ஈவெண்ட்ஸ் எல்லாம், கெட்ட சூழ்நிலைகளை வந்து பேசணுன்னா அது வேறு விஷயம். எப்படி தேவன் கொண்டு வந்தார் சொல்கிறதெல்லாம் ஒரு சாட்சியாக வேணால் சொல்லலாம் உங்ககிட்ட அப்புறமா. ஆமாம், சாட்சி கரெக்ட். அதை வந்து ஒரு சாட்சியாக மேபி நாங்கள் வந்து தனியாக வந்து ஒரு பாட்காஸ்ட்டில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை தெரிவிங்க, லைவில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி எங்களுக்கு இதை கேட்கணுன்ட்டு. நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்குது, நிறைய பிரச்சனைகளில் நாங்கள் போய் மாட்டியிருக்கோம். அதே போல் வந்து ஒரு காலகட்டத்தில் எனக்கெலாம் எந்த அளவுக்கு வெக்ஸ் ஆகிருக்குன்னா, இந்த ஊழியமும் வேணாம் எதுவும் வேணாம் விட்டு நான் சாதாரண ஒரு பிலீவர் ஆகிடுறேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாகலாம் நான் வந்து தள்ளப்பட்டிருக்கேன். ஸோ ஆனால் அது எல்லாவற்றிலும் வந்து தேவன் எங்களை அற்புதமாக வெளிக்கொண்டு வந்தார். ஸோ அதான் பார்க்க முடிகிறது. அதில் என்ன தெரியுது அப்படின்னா, தேவன் வந்து ஒருத்தங்களை அழைச்சார் அப்படின்னா அவங்கள வந்து பயன்படுத்துவார். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் தேவன் வந்து பயன்படுத்துவாருன்றது மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுது. ஒன்று அன்பாக சொல்லி பார்ப்பார், இல்லைன்னா அடி கொடுத்து பயன்படுத்துவார். ஆமாம். ஆக்சுவலாக வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக நாங்கள் வந்து தேவனை தேடுற மாதிரி இல்லாதபடிக்கு அவரை உண்மையிலே நாங்கள் வந்து ருசித்து பார்த்து தேடுற மாதிரி எங்களுக்கு வந்து தேவன் புரிய வச்சா சொல்லி பார்க்குறோம் அந்த சூழ்நிலை மூலமாக. கரெக்ட், அதான். ஸோ அதனால் அது எல்லாமே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லேர்னிங்ஸாக இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது எங்களுக்கு என்ன ஒரு விசுவாசம் இருக்குது அப்படின்னா, இன்றைக்கும் இந்த கட்டுமான பணிகள் அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக பொருளாதார வகையில் பார்க்கும் பொழுது ரொம்ப பெரிய ஒரு தொகையாக தெரியலாம். ஆனால் கண்டிப்பாக தேவன் அற்புதங்களை செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஆகவே அதற்காக நீங்கள் அனைவரும் ஜெபிச்சுக்கோங்க, உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிச்சுக்கோங்க. அதே போல் வந்து இந்த கட்டுமான பணிகளை குறித்து சொல்லப்போனால் நாங்கள் தொடர்ந்து அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். யூடியூப்பில் கூட மேத்யூ வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, எந்த ஸ்டேஜில் இருக்குன்ட்டு. இப்போ வந்து ஃபவுண்டேஷன் ஓரளவுக்கு போட்டிருக்காங்க. ஆமாம். ஸோ இப்போது பலன் ஒண்டி உள்ள ஃபவுண்டேஷன் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மேலே ஒன்றும் கட்டுமானம் பண்ணல, வெறும் ஸ்டீல் போட்டு வெறும் பாதங்கள் மட்டும் வச்சுருக்காங்க, ஃபுட் மட்டும் செட் பண்ணியிருக்காங்க. அதான். ஸோ அவங்க வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கிற டைம் ஃப்ரேம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ளே கொடுத்துருவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், உங்களுக்கு வந்து அப்டேட் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் நாங்கள் எங்களுடைய செய்திகள், அதே போல் இந்த மாதிரியான சபையினுடைய அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவி சேனலில் கூட வந்துட்டுருக்கு. ஜெயம் டிவின்ற ஒரு டிவி சேனலில் கூட வந்துட்டுருக்கு. சகோதரர் ஸ்டீஃபன் அவர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறார் அந்த விஷயத்தில். ஸோ அந்த டிவி சேனலில் எங்களுடைய செய்திகள் மட்டும் தனியாக, அதே போல் ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் மட்டும் தனியாக வந்து அவங்க வந்து வெளிக்காட்டுறாங்க. ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே ஈவினிங் வருது. ஓகே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே ஈவினிங்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு அந்த ஜெயம் டிவி அது உங்களுக்கு வருது அப்படின்னா அதை வந்து நீங்கள் பாருங்கள். 6 o'clock அரௌண்ட் டைம், 6 o'clock, 6 to 6:30. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து எங்களுடைய பாடல்கள் கூட போடுறாங்க. ஸோ உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். அதாவது செய்தியாக இருக்கலாம், இல்லைனா பாடல்களாக இருக்கலாம், எப்படி இருக்குது, அதில் ஏதாவது இன்னும் நாங்கள் வந்து இன்னும் கரெக்ட் பண்ணிக்கணும், இன்னும் அதில் வந்து நாங்கள் வளரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ கண்டிப்பாக அது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சரி, இப்போ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா சபையினுடைய பயணம் 2008 ஆரம்பித்தது. இன்றைக்கு 2025 நாங்கள் வந்துட்டோம். இதில் வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசலை. ஏன்னா நான் சொன்னது போல் இதில் ஆழமாக பேசணும் அப்படின்னா நேரமே பத்தாது.
ஒரு ஆல் நைட் ப்ரேயர் மாதிரி நைட்டு ஃபுல்லாக இருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு வந்து சொல்லலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எங்ககிட்ட சொல்லணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, நாங்கள் சொல்லணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து அதை தெரியப்படுத்துங்க. சரி, இப்போ எதுக்காக நாங்கள் வந்து லைவில் வந்திருக்கோம் அப்படின்றதான் முக்கியமான விஷயம். இப்போ முதலாவதாக ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த லைவ் வந்து ஏதோ இன்னையோட முடிய போகிறது கிடையாது. நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மாதத்துக்கு 2 முறை இல்லையா லைவ், அப்படி பை மந்த்லி. ஆமாம், மாதத்துக்கு 2 முறை லைவ் போகிற மாதிரி. அதுவும் சாட்டர்டேஸ் வந்து இந்த அரௌண்ட் இந்த 10:30 11:30 வரைக்கும் 1 hour செஷன் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, ஃபஸ்ட் டைம் ஆரம்பித்ததுனால டிலே ஆகிடுச்சு. ஆனால் இனிமேல் அந்த டிலே இராதபடிக்கு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்கிறோம். ஸோ ஆனால் சாட்டர்டேஸ் 10:30 to 11:30 இருக்கிற மாதிரி தான் ஒரு பிளானு. ஏன் சாட்டர்டேஸ் அப்படின்னா நிறைய பேர் ஃப்ரீயாக இருப்பாங்க அன்றைக்கி தான். ஆமாம், நிறைய பேருக்கு ஆஃபீஸ் இருக்காது. அதே போல் வீட்டில் இருந்தே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து இதை வந்து சனிக்கிழமை நாங்கள் வந்து பண்ணலான்ற ஒரு ஐடியா வந்து எங்களுக்கு இருக்குது. ஆகவே இந்த லைவ் ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. ஓகேங்களா, அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் முன்னாடியே உங்களுக்கு வந்து தெரியப்படுத்திடுவாங்க. அதே போல் அந்த லைவ் ப்ரோக்ராம் வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே உங்களை வந்து ரிமைண்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இது தொடர்ச்சியாக நடக்க போகின்ற ஒரு காரியமாக இருக்குது. இதற்காகவும் ஜெபிச்சு கொள்ளுங்க. இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, சரி இந்த லைவில் நீங்கள் என்ன பேசுவீங்கன்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளாக வரலாம், இல்லை என்ன பேச போகிறீங்க அப்படின்ற ஒரு கொஷின். இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, பைபிளை பற்றி தான். ஓகே, இன்றைக்கி மட்டும்தான் கிருபை வேதாகம ஐக்கியம் பற்றி பேசியிருக்கோம் ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக. ஸோ இனிமேல் வரக்கூடிய லைவில் வந்து பார்த்திங்கன்னா பைபிளை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும், ஜெனசிஸ் டு ரெவல்யூஷன், பைபிளில் இருக்கிற நிறைய காரியங்கள் வந்து உங்ககிட்ட நாங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளலாம், பேசலான்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த பாட்காஸ்ட், லைவ் பாட்காஸ்ட்டை வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இன்றைக்கு வந்து நீங்கள் 1ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட் செஞ்சுரி கிறிஸ்தவர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிவினைகள் இல்லை, இல்லைன்னா டிவிஷன்ஸ் இல்லை. சபைக்குள்ளே, கிறிஸ்துவ சபைக்குள்ளே வந்து பெரிய அளவு என்ன இல்லை அப்படின்னா, நிறைய டினாமினேஷன்ஸ் இல்லை. சொல்லப்போனால் அப்போ வந்து அரௌண்ட் 4500 இல்லை 40,000 டினாமினேஷன்ஸ், 40,000க்கு மேலே. ஓகே இல்லைங்களா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 40,000 மேலே டினாமினேஷன்ஸ் இருக்குது. இன்னும் நிறைய, அது போக நிறைய இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் இருக்குது. டினாமினேஷன்ஸ்னால் சில பேர் தெளிவுபடுத்த வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன், டெர்மினாலஜி. ஸோ அப்போனா பிரிவுகள் எப்படி ரோமன் கேத்தலிக்கு, சிஎஸ்ஐ, ப்ரொட்டஸ்டன்ஸு, லுத்ரன்னு, இசிஐ, அந்த மாதிரி நிறையா சபைகள் பிரிவுகள் இருக்குல்ல. அந்த மாதிரி பெந்திகோஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஏஜி, ஸோ சிலன் பெந்திகோஸ், சிபிஎம், அந்த மாதிரி இருக்குல்ல. அந்த மாதிரி டினாமினேஷன் சொல்லி பார்க்குறோம். கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா 1ஆம் நூற்றாண்டில் பார்க்கும்பொழுது இப்படி பெரிய அளவு வந்து டிஃப்ரென்ஸ் இல்லை ஆக்சுவலாக, இல்லைங்களா. ஆனால் 1ஆம் நூற்றாண்டில் சொல்லப்போனால் 2 பிரிவுகள் தான் இருந்துச்சு. ஒன்று என்னென்னா யூத கிறிஸ்தவர்கள்ன்ற ஒரு பிரிவு, அப்புறம் வந்து புறஜாதி கிறிஸ்தவர்கள், கிரேக்க கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க. அதான். ஸோ அந்த 2 பிரிவுகள் தான் இருந்துச்சு. ஸோ அதன் மூலமாக நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு. அந்த 2 பிரிவினைகளுக்குள்ளாகவே நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு. ஸோ அதை வந்து டேக்கிள் பண்ணுறதே பவுலுடைய வேலையாக போச்சு. பவுல் வந்து அதனால தான் கலாத்தியர் சபைக்கெலாம் நிறைய விஷயங்களை வந்து பேசுகிறாரு. ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்துவ சமுதாயத்தில் பல பிரிவினைகள் இருக்குது, பல டினாமினேஷன்ஸ் இருக்குது, இல்லைங்களா. ஸோ பிரிவினைகள் நான் சொல்கிற தப்பு, பிரிவுகள் ஆக்சுவலாக, டினாமினேஷன்ஸ். ஸோ பல டினாமினேஷன்ஸ் வந்து இன்றைக்கு இருக்குது. ஸோ பல டினாமினேஷன்ஸ் இருக்கிறதுல பிரச்சனை கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னா, எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் என்ன போட்டிருக்குன்னா, ஒரே தேவன், ஒரே விசுவாசம், ஒரே ஞான ஸ்நானம், ஒரே கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்றுன்னு போட்டிருக்கு. ஆனால் இந்த ஒவ்வொரு பிரிவுகளில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தனிப்படையான ஒரு நம்பிக்கைகள் இருக்குது, தனித்தனியான நம்பிக்கைகள் இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேதத்துக்கு ரொம்ப முரணாகவே அது வந்து இருக்குது. ஸோ ஆகவே நாங்கள் என்ன யோசித்தோம் அப்படின்னா, எங்களுடைய கோல் இன்றைக்கும் அதுதான். என்ன அப்படின்னா, இன்றைக்கு வந்து கிறிஸ்துவர்களாக எல்லாரையும் எங்கள் சபைக்கு கொண்டு வந்துடணுன்றது எங்களோட நோக்கமே கிடையாது. எங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த பிரிவுகளில் வேணாலும் இருங்க, எந்த டினாமினேஷனை வேணாலும் இருங்க, எங்கே வேணாலும் உட்காந்துட்ருங்க, சென்னையில் இருங்க, யூஎஸில் இருங்க, நியூசிலாண்டில் இருங்க, ஆஸ்திரேலியாவில் இருங்க, எங்கே வேணாலும் இருங்க. ஆனால் எங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பைபிளை ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக நாங்கள் வந்து எடுத்து சொல்கிறது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது. ஸோ ஆகவே வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா பல
தெளிவுகள். உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா தேவனோட திட்டம் அது வந்து புரிய வைக்கிறது தான் எங்களுடைய கோலாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேவனோட திட்டம் என்னன்றதே நிறைய பேருக்கு தெரியாத வண்ணம் இருக்குது. ஸோ அதனால் தேவனோட திட்டம் என்ன அப்படின்றது வந்து நாங்கள் வந்து ரொம்ப தெளிவாக உங்களுக்கு எடுத்து சொல்லலான்றது தான் இந்த பாட்காஸ்டினுடைய நோக்கமாக இருக்குது. ஆக்சுவலாக நல்ல ஒரு பாயிண்ட் அது ஆக்சுவலாக எல்லாருக்குமே தெரியணும் தெய்வ திட்டம். ஏன்னா வந்து இப்போது நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம எதை நோக்கி போகிறோம்னு சொல்லி ஒரு கோல் என்ன பிளான் சொல்லியிருந்தால் தான் வந்து நம்ம என்ன செய்யணும் சொல்கிறதுக்கான நம்ம என்ன செய்யணும் சொல்கிறதுக்கான அர்த்தம் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ பசங்க வந்து இந்த காலேஜில் சேர்க்கணும் சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க, ஒரு கோலோடு போயிட்டுருப்பீங்க. அப்போது தேவன் வந்து நம்மளுக்கு என்ன எதிர்காலம் வச்சுருக்காரு, இல்லைனா தேவனுடைய திட்டம் என்னது, அதில் நான் என்ன பண்ணணும் சொல்லி தெரிஞ்சால் தான் நம்ம வந்து கரெக்டாக அந்த வாழ்க்கையை நம்ம சரியாக கொண்டு போக முடியும் சொல்லி பார்க்குறோம். அவரோட சித்தத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போக முடியும் சொல்லி பார்க்குறோம். ஆமாம். ஸோ அதனால் என்ன அப்படின்னா இந்த தேவனோட திட்டத்தை ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்லலான்றது எங்களோட நோக்கமாக இருக்குது. அதே சமயத்தில் அப்படி ஆதியாகமம் அதிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பார்க்கும்பொழுது நிறைய தலைப்புகள் கூட உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளலான் இருக்கும். இப்போ உதாரணமாக ஆவி ஆத்மா சரீரம். இப்போ ஆத்மான்னு சொல்லும் பொழுது அதில் நிறைய கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கலாம். ஆத்மானா என்ன? அதே போல் பேய் பிசாசுகளை குறித்து நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம். அதே போல் திருத்துவ நம்பிக்கை எப்படிப்பட்டது, அது வேதத்தின்படி இருக்கா இல்லையா, வேதத்தின்படி இருக்குன்னா அதற்கான ஆதாரங்கள் என்ன, வேதத்தின்படி இல்லை அப்படின்னா அதற்கான ஆதாரங்கள் என்ன, அதே போல் நரகம்னா என்ன இல்லைங்களா, நரகம் அப்படின்னு சொல்லும்பொழுது அதுலேயும் நிறைய நம்பிக்கைகள் இருக்குது. இப்படி பல தலைப்புகளின் கீழாக நிறைய வித்தியாசங்கள் ஒவ்வொரு பிரிவுகளிலும் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசங்கள் வந்து காணப்படுது. அதே போல் இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை குறித்தும் நிறைய கேள்விகள் இருக்குது. அதே போல் இந்த உலகத்தினுடைய முடிவை குறித்து நிறைய கேள்விகள் இருக்குது. அந்தி கிறிஸ்து பாவ மனிதன், அதுவே ஒரு இதுதான். என்னென்னா சில பேர் பாவ மனிதன் வாங்க, சில பேர் அந்தி கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க. அது இருவரும் ஒரே கூட்டமாக இல்லைன்னா வேறையா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த அந்தி கிறிஸ்துவை பற்றி பேசும்பொழுது சிப்பு எடுத்து உள்ளே வச்சுப்பாங்க அப்படின்றாங்க. யாரெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னாங்க, இணையதளம் தான் அந்தி கிறிஸ்துன்னாங்க, www.666 தான் அந்தி கிறிஸ்துன்னாங்க. இன்றைக்கி சொன்னவங்களாம் யூஸ் பண்ணிருக்காங்க இணையதளத்தை இல்லையா, அதெல்லாம் சர்ச் பண்ணி சொல்கிறாங்க. அதான் அதை சர்ச் பண்ணி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பீரியடில் என்ன சொன்னாங்கன்னா கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணால் அதான் அந்தி கிறிஸ்து அப்படின்னாங்க. இன்றைக்கி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ ஆகவே வந்து பார்த்திங்கன்னா வேதத்தின்படி அப்போ அந்தி கிறிஸ்து யார் இல்லைங்களா, பைபிள் படி அந்தி கிறிஸ்து யார் அப்படின்ற இந்த தெளிவுகள். ஸோ ஆகவே இப்படிப்பட்ட தெளிவுகள்லாம் உங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்றத எங்களுடைய நோக்கமாக இருக்குது. அதற்காக தான் இந்த லைவ் பாட்காஸ்ட் வந்து நாங்கள் வந்து பண்ணுறோம். இது என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இது வெறும் கிறிஸ்துவர்களுக்கு மட்டும் கிடையாது, அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து என்னென்னா எல்லா மக்களுக்கும், எந்த மதமாக இருக்கலாம், எந்த இனமாக இருக்கலாம் இல்லைங்களா, எல்லாருக்கும் நாங்கள் வந்து கிறிஸ்துவனுடைய அன்பை வெளிப்படுத்தணும். கிறிஸ்துவனுடைய அந்த எதற்காக கிறிஸ்து வந்தார், அவர் என்ன தேவனுடைய திட்டத்தை மனுக்குலத்துக்கு சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்ற அந்த திட்டத்தை ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்கிறது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது. அதில் கண்டிப்பாக உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து பார்க்கும்பொழுது அந்த தேவனோட திட்டத்தை நீங்கள் புரிந்து கொள்வதன் மூலமாக நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். அதை கேரண்டி நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் எவ்வளோ வாழ்க்கையில் பிரச்சனை வரலாம், எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம், எவ்வளோ போராட்டம் இருக்கலாம், நீங்கள் தேவனோட திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருப்பீங்க. ஆமாம், மகிழ்ச்சி நமக்குள்ளே எப்பயுமே இருக்கும், அது என்ன சூழ்நிலை இருந்தாலும். ஆமாம், அதான் பவுலே சொல்கிறார்ல, களி கூறுங்கள். ஆமாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்க. மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்க அப்படின்றாரு. ஸோ என்ன அப்படின்னா பைபிளில் பார்த்தீங்கன்னா அந்த மகிழ்ச்சி குறித்து தனி டாபிக் நம்ம எடுக்கலாம். பைபிளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சபையை குறித்து பவுல் எழுதும் பொழுது என்ன எழுதுறாரு அப்படின்னா, உங்களோட தரித்திரத்திலும் நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்றாரு. உங்களுடைய வறுமையில் கூட நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்க அப்படின்றாரு. வறுமையில் எப்படிப்பா மகிழ்ச்சியாக இருக்க முடியும், கஷ்டத்தில் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அது எப்போ அப்படின்னா தேவனுடைய திட்டத்தை புரிஞ்சு கொண்டால், தேவனுடைய சத்தியத்தை, தேவனுடைய அன்பை புரிஞ்சு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் மகிழ்ச்சி அடைய முடியும். ஸோ இன்றைக்கும் வந்து இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவங்க, அதே போல் இப்போ பார்க்கலன்னா கூட இனிமேல் ஃப்யூச்சரில் பார்க்கக்கூடியவங்களுக்கு நான் சொல்ல வர ஒரே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் டிப்ரெஷன் இருக்கலாம். மேபி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் டிப்ரெஷனில் போயிருப்பீங்க இல்லைங்களா, மன அழுத்தம், பொருளாதாரத்தில் ரொம்ப கவலைப்பட்டு மன அழுத்தம் வந்திருக்கலாம். அதே போல் ஏதாவது உறவுகள் நிமித்தம் இல்லைங்களா, கணவன் மனைவிக்குள்ளாக பிரச்சனை, அதனால் மன அழுத்தம் வந்திருக்கலாம். அதே போல் வந்து நம்பினவர்கள் கைவிட்ட காரியமாக இருக்கலாம், துரோகமாக இருக்கலாம். ஸோ இது எல்லாவற்றின் காரணத்தின் நிமித்தம் சில பேர் வந்து பெரிய முடிவுகளுக்குள்ளாக போயிடுறாங்க இல்லைங்களா, உயிரை மாய்த்து கொள்கிறாங்க. ஆனால்
வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, யார் நம்மளை கைவிட்டாலும் தேவன் நம்மளை கைவிட மாட்டார் இல்லைங்களா. யார் நம்மை புரிந்து கொள்ளாவிட்டாலும் தேவன் நம்மை நிச்சயமாக புரிந்து கொள்வார். நல்ல உதாரணங்கள் வேதாகமத்தில் எக்கச்சக்கமாக இருக்குது இல்லைங்களா. நம்ம வந்து ஆகாரை குறித்து நம்ம வந்து பார்க்குறோம். ஆகார் வந்து யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஆபிரகாம் வெளியே அனுப்பிட்டார் இல்லைங்களா. சாரால் வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ ஆகார் வந்து கர்ப்பிணி பெண்ணாக என்ன செய்கிறாங்கன்னா வனாந்திரத்தில் போகிறாங்க, யாருமே இல்லை அப்படின்னு அழுவும் பொழுது தேவன் வந்து சொல்கிறாரு, நான் உன்னை பார்க்குறேம்மா, கவலைப்படாத அப்படின்னு. எல்ரோய் தேவன், உன்னை காண்கின்ற தேவன் இல்லைங்களா. ஸோ ஆகவே தேவனோட திட்டத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மன அழுத்தம் இருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் கஷ்டப்படலாம், ஒரு வேதனை இருக்கலாம், ஆனால் உயிரை மாய்த்து கொள்கிற அளவுக்கோ இல்லைனா வந்து வாழ்க்கையை வெறுக்கிற அளவுக்கோலாம் இருக்காது. ஏனென்றால் தேவன் உங்களோடு இருந்து உங்களுக்காக அவர் நிச்சயமாக வழக்காடுவார், யுத்தம் செய்வார். ஸோ ஆகவே வந்து இதன் மூலமாக நாங்கள் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இந்த பாட்காஸ்ட் வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் கிறிஸ்டியன்ஸ் இல்லையா மத்தியோ. ஆமாம், திஸ் இஸ் ஃபார் எவ்ரிவன். மக்களுக்கு ஆமாம், அவங்க சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி தெய்வ திட்டத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. ஆமாம், ஸோ இல்லைங்களா. ஸோ இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். தேவனோட திட்டத்தை வந்து நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. அதே போல் சமாதானமாக நீங்கள் இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். ஆகவே இந்த பாட்காஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து நீங்கள் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக அதை கேட்கக்கூடிய எல்லாருக்குமே அது வந்து கண்டிப்பாக ஒரு சமாதானத்தையும் அவங்க வாழ்க்கையில் நிம்மதியும் வந்து அது கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது? இல்லை, ஓவராலாக நம்ம பேசியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அடுத்த நிகழ்ச்சியிலேருந்து நம்ம வந்து டீட்டெயில்டாக நம்ம அந்த தெய்வ திட்டத்தை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம், ஆதியாகமம் தொடங்கி. இல்லை, இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்னது போல் இது மந்த்லி ட்வைஸ் நடக்கும். அதே போல் இதில் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். நீங்கள் வந்து என்ன கேள்விகள் இருந்தாலும் அதை வந்து கேட்கலாம். நாங்கள் லைவில் பதில் சொல்ல முயற்சி செய்கிறோம். அப்படி இல்லைனா கூட உங்களுடைய கேள்விகள் நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த கேள்விகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு அதற்கான பதில்களை வந்து அடுத்த பாட்காஸ்ட்டில் நாங்கள் வந்து கொடுப்போம். ஆனால் நிச்சயமாக உங்களோட கேள்விகளுக்கு நாங்கள் நிச்சயமாக பதில்களை வந்து நாங்கள் சொல்லுவோம். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் தான். இது வந்து என்னென்னா ஒரு கலந்துரையாடல் மாதிரி தான் நாங்கள் கொண்டு போகலான் இருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நாங்கள் சொல்கிறதுல வந்து உங்களுக்கு கருத்து வந்து முரணாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அதே போல் வந்து உங்களுக்கு சுவாரஸ்யமான ஏதாவது ஒரு பாயிண்ட் நாங்கள் இதை சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் இந்த லைவ் பாட்காஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து தெரியப்படுத்தலாம். கண்டிப்பாக இதன் மூலமாக நீங்களும் வளருவீங்க, நாங்களும் வளருவோம் இல்லைங்களா. நீங்களும் வந்து வளர்ச்சியின் பாதையில் போக முடியும், நாங்களும் வளர்ச்சியின் பாதையில் போக முடியும். ஸோ ஆகவே வந்து இது வந்து ஒரு கலந்துரையாடல், இது ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் தான். ஆகவே தொடர்ந்து வந்து நம்ம செய்வோம். நீங்கள் வந்து உங்களோட கேள்விகள், அதே போல் உங்களுக்கு பிடித்த ஒரு டாப்பிக்கு குறித்து நாங்கள் பேசுகிறோம். இப்போ உதாரணமாக நரகத்தை குறித்து நாங்கள் பேசுகிறோம். உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்குன்னா அதை தெரியப்படுத்துங்க. ஒருவேளை அது வேதத்தின்படி சரியாக இல்லை அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக அது ஏன் சரியாக இல்லை அப்படின்றத நாங்கள் வந்து வேதத்தின் அடிப்படையில் வசனங்களை வைத்து உங்களுக்கு வந்து காட்டுவோம். ஒருவேளை அது எங்களுடைய புரிதல் தப்பாக இருக்குது அப்படின்னா அதை நாங்கள் தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளவும் நம்ம தயாராக இருக்கோம். ஓப்பன் மைண்டோட இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போத் நாங்கள் பேசுகிறவங்களும் சரி, அதை கேட்குறவங்களும் சரி, ஒரு திறந்த மனதோடு கேட்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாம் புரியும். அதான் இல்லை, ஆக்சுவலாக அது ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஏன் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மாற்றி பேசிட்டா ஏதாவது பிரச்சனை அப்படின்னு. அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் பேதுரு ஸ்டார்டிங்கில் வேறு மாதிரி பேசிகிட்டு இருந்தார் இல்லையா. பைபிளில் வந்து பார்க்கும்பொழுது அவர் பேசின சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் அப்போஸ்தலர் பவுல் வந்து என்ன செய்கிறாருன்னா அது எல்லாத்தையும் தெளிவுபடுத்துகிறார், கரெக்ட் பண்ணுறாரு. அப்போ அதை தெளிவுபடுத்தும் பொழுது அப்போஸ்தலர் பேதுரு வந்து அவர் மாற்றிக்கொள்கிறார். ஒரு முறை பேதுரு வந்து தப்பு பண்ணுறாரு, அப்போ அப்போஸ்தலர் பவுல் வந்து கண்டிக்கிறாரு. அப்போ அதையும் வந்து அவர் வந்து மாற்றிக்கொள்கிறார். அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வந்து பரிசுத்தவான்களாக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் கூட சில நேரத்தில் நம்ம தவறுகள் பண்ணலாம் இல்லைங்களா. சில காரியங்கள் வந்து நம்ம தப்பாக கூட சொல்லலாம். ஆனால் அதை கேட்கும் பொழுது நம்ம வந்து மாற்றிக்கொள்கிறதா ரொம்ப முக்கியம். ஆமாம், அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் யார் பிரவேசிப்பாங்க அப்படின்னா, யார் பிரவேசிப்பாங்க? குழந்தையை போல இருக்கிறவங்க தான். அது விசுவாசிகளாக இருக்கலாம், பாஸ்டர்ஸாக இருக்கலாம் இல்லைங்களா. என்ன மாதிரி பாஸ்டர்ஸாக இருக்கிறதுனால வந்து எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு தெரியாதது கூட இருக்கலாம் இல்லைங்களா. ஸோ குழந்தையை போல் நாம் வந்து திறந்த மனதோடு இருக்கும் பொழுது தான் அவங்க தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியும். ஸோ அதனால் நம்ம வந்து கேள்வி கேட்குறது தப்பு கிடையாது. நிறைய பேருக்கு அந்த ஒரு கொஸ்டின் இருக்கலாம், என்னென்னா பாஸ்டர்ஸ்னால் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு.
இல்லையா? நிறைய பேர் பாஸ்டர்ஸ் முன்னாடி போய் நின்னாலே பயப்படுறாங்க. ஆக்சுவலாக யோபு புத்தகம் படித்தா யோபு அவ்வளோ கேள்வி கேட்குறாரு காடுக்கு முன்னாடி. யோபோ விட்டுடலாம், இயேசு கிறிஸ்துவ எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க. ஆமாம், கேள்வி கேட்கறது மட்டும் இல்லை, பேதுரு மாதிரி ஆள்லாம் போய் இயேசு கண்டிக்கலாம் செஞ்சிருக்காரு. தனியாக கூப்பிட்டு போய் நீங்கள் வந்து சாகக்கூடாதுன்ட்டு. இயேசு அந்த டைமில் தான் கொஞ்சம் கடுப்பாயிட்டு அப்பாலே போ சாத்தானே அப்படின்றாரு. ஸோ இயேசு கிறிஸ்துக்கிட்டே கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போது பாஸ்டர்கள்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாதா? அதே போல் பாஸ்டர்கள் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடாது? அப்படி கிடையாது. ஸோ பாஸ்டர்ஸோடைய ரோல் என்ன அப்படின்னா, சபையை சரியான பாதையில் நடத்தணும், தெளிவான பாதையில் நடத்தணும். அதுதான் அவங்களுடைய கோல். அதே போல் விசுவாசிகளுடைய கோல் இல்லைன்னா விசுவாசிகளுடைய நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னா, அவங்க வந்து ஆவிக்குரிய வாழ்வில் அந்த செய்திகளெல்லாம் கேட்டுக்கொண்டு அவங்க வந்து பயன்பெறணும் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. ஸோ ஆகவே திறந்த மனதோடு நம்ம வந்து இந்த லைவ் பாட்காஸ்ட்டில் நம்ம முன்னேறி செல்லலாம். கண்டிப்பாக அது பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆகவே இன்றைக்கு இதோடு நம்ம வந்து நிறைவு செய்வோம். இந்த பாட்காஸ்ட்டுக்காக உதவின எல்லா சகோதரர்களுக்கு நன்றி. குறிப்பாக சகோதரர் ரஞ்சித் சொன்ன உடனேயே வந்து இது பண்ணார். அதே போல் சகோதரர் மதன் இருவரும் வந்து இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு, செட்டப்லாம் பண்ணுறதுக்கு உதவி செஞ்சாங்க. அவர்களுக்கு நன்றி. தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பார். அதே போல் அடுத்த பாட்காஸ்ட்டில் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு புது செட்டப்போட இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய அளவு இல்லை, கொஞ்சம் பிரம்மாண்டம் இருக்கலாமா? நல்லபடியாக ஓகே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆமாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ரே பண்ணிக்கோங்க. நாங்கள் சொன்னது போல் நீங்கள் கட்டுமான பணிகளுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க, இந்த பாட்காஸ்ட்காக ப்ரே பண்ணிக்கோங்க, எங்களுடைய ஊழியத்துக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. அதே போல் தேசத்தில் இப்போ யுத்தம் நடந்து கொண்டு இருக்குது, அதற்காக ஜபித்து கொள்ளுங்கள். அதே போல் உங்களுக்கும் ஏதாவது ஜப குறிப்புகள் இருந்தால் அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்காக ஜபித்துக்கொள்வோம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. See you. Thank you.